உங்க பழைய பட்டு புடவை எந்த கண்டிஷன்ல இருந்தாலும் ஸ்ரீ சூர்யா பட்டு சென்டர்ல கொடுத்து அதிக விலை பெறுங்க. இதே போல் பழைய வெள்ளி பொருட்களையும் கொடுத்து நல்ல விலை பெறலாம். ஸ்ரீ சூர்யா பட்டு சென்டர், தமிழகம் எங்கும். சிவனே சரணம் சரணம் உன் பாதமலர் பணிந்தோம் பணிந்தோம் ஹரனே சிவனே சரணம் சரணம் தீவினையாவும் தகர்ந்து ஒழிந்தது தூயவனே சரணம் சரணம் எம் தீவினையாவும் தகர்ந்து ஒழிந்தது தூயவனே சரணம் சரணம் உன் பாதமலர் பணிந்தோம் பணிந்தோம் ஹரனே சிவனே சரணம் சரணம் பாதமலர் பணிந்தோம் பணிந்தோம் ஹரனே சிவனே சரணம் சரணம். கோலையெழில் மயில் வாகனனாம் வடிவேலனை ஈன்ற மகேஸ்வரனே கோலையெழில் மயில் வாகனனாம் வடிவேலனை ஈன்ற மகேஸ்வரனே மாலவனும் அறியாதவனே ஞானமெல்லாம் நிறை நாயகனே மாலவனும் அறியாதவனே ஞானமெல்லாம் நிறை நாயகனே தாம் தக தோம் தகனம் தகஜம் என தாண்டவமாடிடும் ஆண்டவனே தகதோம் தகனம் தகஜம் என தாண்டவமாடிடும் ஆண்டவனே உன்னாமமெனும் செந்தேனமுதை உன்னாமமெனும் செந்தேனமுதை தினமும் தினமும் பருகி பருகி உன் பாதமலர் பணிந்தோம் பணிந்தோம் ஹரனே சிவனே சரணம் சரணம் பாதமலர் பணிந்தோம் பணிந்தோம் ஹரனே சிவனே சரணம் சரணம் தீவினையாவும் தகர்ந்து ஒழிந்தது தூயவனே சரணம் சரணம் எம் தீவினையாவும் தகர்ந்து ஒழிந்தது தூயவனே சரணம் சரணம் பாதமலர் பணிந்தோம் பணிந்தோம் ஹரனே சிவனே சரணம் சரணம் உன் பாதமலர் பணிந்தோம் பணிந்தோம் ஹரனே சிவனே சரணம் சரணம். கூடி வரும் பிறை சூடிய உன் பதம் பாடினதால் கோடி வரும் நலம் கூடி வரும் பிறை சூடிய உன் பதம் பாடினதால் தேடி வரும் புகழ் ஓடி வரும் தினமாடி வரும் புனை நாடினதால் தேடி வரும் புகழ் ஓடி வரும் தினமாடி வரும் புனை நாடினதால் க்ஷேமமருள் சிற்றம்பலமே விடும் சுந்தரனே சிவசங்கரனே க்ஷேமமருள் சிற்றம்பலமே விடும் சுந்தரனே சிவசங்கரனே நாமமெனும் செந்தேனமுதை உன்னாமமெனும் செந்தேனமுதை தினமும் தினமும் பருகி பருகி உன் பாதமலர் பணிந்தோம் பணிந்தோம் ஹரனே சிவனே சரணம் சரணம் பாதமலர் பணிந்தோம் பணிந்தோம் ஹரனே சிவனே சரணம் சரணம்.
திருச்சிற்றம்பலம். ஹரஹர நம பார்வதீபதஜே ஹரஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. பெரியவா கருணை இளநிலா வெறிக்கும் பிறை தவள் சடை முழுப்பவிழ்ந்து சரியமா சுழியம் குழமிரும் திருப்பால் தாழ்ந்தவா காதுகள் கண்டம் கரியவாதமும் செய்யவாய் முறுவல் காட்டுமா சாட்டிய குடியார் இருகை கும்பின கண்டலர்ந்தவா முகம் ஏழிருக்கையில் இருந்த ஈசனுக்கே செங்கனா போற்றி, திசைமுகா போற்றி, சிவபுர நகருள் வீட்டிருந்த அங்கனா போற்றி, அமரனே போற்றி, அமரர்கள் தலைவனே போற்றி. தங்கள் நான் மறைநூல் சகலமும் கற்றோர் சாட்டிய குடியில் எழுந்தருளும் எங்கள் நாயகனே போற்றி. ஏழு இருக்கையுள் இறைவனே போற்றியே போற்றி. நாகை மாவட்டம் கீவலூர் வட்டம் சாட்டியக்குடி என்னும் கிராமத்திலே அருள் பாலிக்கக்கூடிய ஸ்ரீ வேதநாயகி உடனாகிய வேதபுரீஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயமானது கரூர் தேவரால் 12 திருமுறைகளில் 9ஆம் திருமுறை திருவிசைப்பா கரூர் தேவர் பாடல் பெற்ற ஸ்தலம். இங்கு சாண்டில்ய மகரிஷி வெப்புநோய் ஏற்பட்டு சுவாமியை வழிபட்டு வெப்புநோய் தீர்ந்ததாக வரலாறு. ஜாட்டியம் என்றால் சம்ஸ்கிருதத்தில் வெப்பம் என்று பெயர். அதனால் ஊர் பெயர் ஜாட்டியக்குடி, இப்பொழுது வழக்கத்தில் சாட்டியக்குடி என வழங்குகிறது. விரிஷடை மீதொரு கங்கையும் ஆட ஆடுகின்றானடி தில்லையிலே. உலகெனும் மாபெரும் மேடையிட்டான், உலகெனும் மாபெரும் மேடையிட்டான், அதில் உயிர்களை எல்லாம் ஆடவிட்டான். அசைந்திடும் மரம் செடி கொடிகளிலே, அசைந்திடும் மரம் செடி கொடிகளிலே அந்த அம்பலத்தரசில் ஆடுகின்றான், ஆடுகின்றானடி தில்லையிலே. அவன் இருப்பான், ஒரு தந்தையும் தாயும் அவனுக்கில்லை. அந்நாள் தொடங்கி இந்நாள் வரையில் ஆடிய ஆட்டம் முடியவில்லை. ஆடுகின்றானடி தில்லையிலே. பிரம்படி தலையே தாங்கிக் கொண்டான், மண்ணை படைத்தவன் மண் சுமந்தான், மண்ணை படைத்தவன் மண் சுமந்தான். அது மதுரையில் ஆடிய ஆட்டமரோ, மதுரையில் ஆடிய ஆட்டமரோ. ஆடுகின்றானடி தில்லையிலே, அது ஆடவந்தேனவன் எல்லையிலே. திங்களும் ஆட சூலமும் ஆட விரிஷடை மீதொரு கங்கையும் ஆட ஆடுகின்றானடி தில்லையிலே.
சோமேஸ்வரம் பெயர் சொன்னாலும் பல கோடி இன்பம் வரும். சோமேஸ்வரர் விளங்கும் ராமேஸ்வரம் பெயர் சொன்னாலும் பல கோடி இன்பம் வரும். சோமேஸ்வரர் விளங்கும் ராமேஸ்வரம். சரமாகும் கந்தமாதன புண்ணிய மலை தீவில் வந்து தோன்றிய பூவே சரமாகும் கந்தமாதன புண்ணிய மலை தீவில் வந்து தோன்றிய சோமேஸ்வரர் விளங்கும் ராமேஸ்வரம் பெயர் சொன்னாலும் பல கோடி இன்பம் வரும். சோமேஸ்வரர் விளங்கும் ராமேஸ்வரம். உயிரெங்கும் உடலெங்கும் உறவான ஈசன் மாமரை லிங்கம் ஒரு லிங்கம் தொழுதாலும் போதும். உயிரெங்கும் உடலெங்கும் உறவான ஈசன் மாமரை லிங்கம் ஒரு லிங்கம் தொழுதாலும் போதும். அருள் பொங்கும் அனுமனும் சீதையும் வேண்டி அருள் பொங்கும் அனுமனும் சீதையும் வேண்டி வைத்த திருலிங்கம் இருலிங்கம் திகழ்கின்ற ஐயன். சோமேஸ்வரர் விளங்கும் ராமேஸ்வரம் பெயர் சொன்னாலும் பல கோடி இன்பம் வரும். சோமேஸ்வரர் விளங்கும் ராமேஸ்வரம். பிறப்பினில் ராவணன் அந்தணனானான் வென்ற பெருமான் ஸ்ரீராமன் பழி கொள்ளலானான். பிறப்பினில் ராவணன் அந்தணனானான் வென்ற பெருமான் ஸ்ரீராமன் பழி கொள்ளலானான். சிறப்பான நிலை காண சிவ பூஜை செய்தான். சிறப்பான நிலை காண சிவ பூஜை செய்தான். அந்த சேது மாதவர்க்கும் தன் கோயில் இடம் தந்த சோமேஸ்வரர் விளங்கும் ராமேஸ்வரம் பெயர் சொன்னாலும் பல கோடி இன்பம் வரும். சோமேஸ்வரர் விளங்கும் ராமேஸ்வரம். ராமேஸ்வரம் ராமேஸ்வரம். இந்த சுவாமியின் மேல் 7 ஆசனங்கள் அமைக்கப்பட்டு அதற்கு மேல் ஊர்த்வாதாரம் என்று சொல்லக்கூடிய 7வது ஆசனமாக சுவாமி வீற்றிருக்கிறார். அப்பேற்பட்ட விசேஷமான இந்த ரிக்வேதத்தினால் பூஜை பண்ண ஸ்தலமாதலின் ரிக்வேதநாதர் வேதபுரீஸ்வரர் அப்படின்னு சுவாமி பெயர். அம்பாள் பேர் வேதநாயகி. இங்கு ஸ்தலவிருட்சம் வன்னிமரம், தீர்த்தம் வேத தீர்த்தம். இங்கு வெப்பு நோய் ஏற்பட்டு சுவாமியை வழிபட்டு சாண்டில்ய மகரிஷிக்கு வெப்பு நோய் தீர்ந்ததாக வரலாறு. இன்னும் வழக்கத்தில் வெப்பு நோய் உள்ளவர்கள் ஸ்தலத்திற்கு வழிபட்டு வெப்பு நோய் குணமடைவது வழக்கத்தில் உள்ளது. அவ்வளவு விசேஷமான இந்த ஸ்தலம் தனபதி தோழன் குபேரன் வழிபட்ட ஸ்தலம் மற்றும் ஸ்தல விருட்சம் வன்னிமரம் ராமர் வழிபட்ட ஸ்தலம். இந்த போருக்கெல்லாம் போகும் பொழுது வில் அம்பு இதெல்லாம் வன்னிமரத்தில் வைத்து வழிபட்டு இந்த போரில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு. கிரகண காலத்தில் ஒரு ஜபம் செய்தால் 100 மடங்கு பலன் என்று சொல்வார்கள். அதேபோல் வன்னி மரத்துக்கு பக்கத்தில் அமர்ந்து ஓம் நம சிவாய என்று ஒரு தடவை சொன்னால் 100 தடவை பலன் நமக்கெல்லாம். அப்பேற்பட்ட விசேஷமான இந்த ஸ்தலத்தை அனைவரும் வந்து வழிபட்டு சுவாமியினுடைய திருவருளை பெறுவோமாக.
அபிராமி திருமுக தரிசனம் ஒரு முறை நான் காண வேண்டும், ஒரு முறை நான் காண வேண்டும். அருள் தரும் அபிராமி திருமுக தரிசனம் ஒரு முறை நான் காண வேண்டும். கடவுர் இருள் மிகு நடுவானில் நிறைமதி ஒளி வீசி இடருற்ற பட்டரின் துயர் மாற்றி குலங்காத்த அருள் தரும் அபிராமி திருமுக தரிசனம் ஒரு முறை நான் காண வேண்டும், ஒரு முறை நான் காண வேண்டும். விதி வலியும் கெட்ட வினை செயலும் விதி வலியும் கெட்ட வினை செயலும் உன்னை வேண்டி நினைந்த போது தீண்டுவதில்லை. விதி வலியும் கெட்ட வினை செயலும் உன்னை வேண்டி நினைந்த போது தீண்டுவதில்லை. என்றும் கதியன நின்பதம் துதிச்செய நெஞ்சில் எந்த கவலைகள் வந்தென்னை கலங்கிட செய்யுமோ. அருள் தரும் அபிராமி திருமுக தரிசனம் ஒரு முறை நான் காண வேண்டும், ஒரு முறை நான் காண வேண்டும். மையிட்டு கண்ணெழுதி மலரிட்டு குழல் முடித்து மையிட்டு கண்ணெழுதி மலரிட்டு குழல் முடித்து மஞ்சள் குங்குமமுடன் மாங்கல்யம் துலங்க, மஞ்சள் குங்குமமுடன் மாங்கல்யம் துலங்க கையேந்து மாந்தருக்கு கடை கண் அருள் புரியும் பைங்கிளியே கடவுரின் பசுங்கொடியே தினம் அருள் தரும் அபிராமி திருமுக தரிசனம் ஒரு முறை நான் காண வேண்டும். கடவுர் இருள் மிகு நடுவானில் நிறைமதி ஒளி வீசி இடருற்ற பட்டரின் துயர் மாற்றி குலங்காத்த அருள் தரும் அபிராமி திருமுக தரிசனம் ஒரு முறை நான் காண வேண்டும், ஒரு முறை நான் காண வேண்டும். கடைக்கண் பார்வையிலே காமாட்சி, கடைக்கண் பார்வையிலே காமாட்சி, கருதும் நலம் தருவாள் காமாட்சி, விடையவன் இடச்செல்வம் காமாட்சி, வெற்றிக்கு சுடராகும் காமாட்சி, கடைக்கண் பார்வையிலே காமாட்சி.
காமாட்சி காமகோட்டி நெஞ்சம் எல்லாம் காமாட்சி நாமத்திலே க்ஷேமம் தரும் காமாட்சி காமகோட்டி நெஞ்சம் எல்லாம் காமாட்சி நாமத்திலே க்ஷேமம் தரும் காமாட்சி பாமணக்கும் மனக்கோயில் காமாட்சி பாமணக்கும் மனக்கோயில் காமாட்சி நம்மை பாலூட்டி மகிழ்ந்தாளும் காமாட்சி கடைக்கண் பார்வையிலே காமாட்சி கருதும் நலம் தருவாள் காமாட்சி விடையவன் இடச்செல்வம் காமாட்சி வெற்றிக்கு சுடராகும் காமாட்சி மாங்காடு தனில் வாழும் காமாட்சி மாங்காடு தனில் வாழும் காமாட்சி. சாட்டியக்குடி ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் ஆலயத்திலே இந்த சுவாமியை வழிபட்டால் நமக்கு சகலவிதமான நோய்களும் தீரும். வெப்புநோய் மிகவும் கொடிய வெப்புநோய் தீரும். அப்பேற்பட்ட விசேஷமான ஸ்தலம். சுவாமியும் அம்பாளும் மேற்கு நோக்கிய ஸ்தலம். கல்யாணம் ஆகாதவர்கள் சுவாமியும் அம்பாளையும் வழிபட்டால் உடனடியாக திருமணம் கைகூடும். அப்பேற்பட்ட விசேஷமான ஸ்தலம். மற்றும் இங்கு விசேஷங்கள் மாசி மகம் உற்சவம், அதனைத் தொடர்ந்து மற்றும் பங்குனி மாதம் பங்குனி உத்தரங்கள், சித்திரை மாதத்தில் சித்ரா பௌர்ணமி, வைகாசி மாதத்தில் வைகாசி விசாகம், ஆனி ஆடி இந்த மாதத்தில் விசேஷ பிரதோஷ காலங்கள், சங்கடகர சதுர்த்தி மற்றும் புரட்டாசியில் நவராத்திரி, ஐப்பசியில் தீபாவளி, கார்த்திகை சோமவாரம் மற்றும் அன்னாபிஷேகம், இதெல்லாம் ஒவ்வொரு மாதத்திற்கும் விசேஷமான முறையிலே இங்கே எல்லா விசேஷங்களும் சிறப்பான முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. கும்பாபிஷேகமான தினத்திலே தை மாதம் வரக்கூடிய மிருகசீரிச நட்சத்திரத்தில் சுவாமி அம்பாளுக்கு விசேஷமான முறையில் யாக பூஜைகள்லாம் செய்விக்கப்பட்டு மாலை திருக்கல்யாணம், சுவாமி வீதி விழா காட்சியெல்லாம் சிறப்பான முறையில் நடைபெறுகிறது. ஆடி பூரத்தில் லட்சார்ச்சனை மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது. இந்த விசேஷமான ஸ்தலத்திலே வந்து வழிபட்டால் நமக்கு சகலவிதமான சௌபாக்கியங்களும் 16 செல்வங்களும் நமக்கெல்லாம் கிடைக்கும். அப்பேற்பட்ட விசேஷமான இந்த ஸ்தலம் நோய் தீர்க்கும் ஸ்தலம். அதனைத் தொடர்ந்து திருமணம் ஆகாதவர்கள் சுவாமியும் அம்பாலும் மேற்கு நோக்கிய ஸ்தலம். உடனே வந்து வழிபட்டால் திருமணம் கைகூடும். அப்பேற்பட்ட விசேஷமான இந்த ஸ்தலத்தை அனைவரும் வந்து தரிசித்து சுவாமி அம்பாளுடைய அனுகிரகத்தை பெறுவோமாக. கீவலூரிலிருந்து ஒரு 12 கிலோமீட்டர், நாகை மாவட்டம் கீவலூர் வட்டம், கீவலூரிலிருந்து ஒரு 12 கிலோமீட்டர் அருகாமையிலே தேவூருக்கு அடுத்ததால் இந்த சாட்டியக்குடி இந்த ஸ்தலம் அமைந்திருக்கிறது. அதனால் அனைவரும் வந்து இறைவனை வழிபட்டு சுவாமி அம்பாளுடைய அனுகிரகத்தை பெற கேட்டுக்கொள்கிறோம்.